சிதைந்து போயுள்ள எதிர்க்கட்சியினர் நடிகர்களை போன்று வெவ்வேறு விதமாக நடிக்கின்றார்கள். மீண்டும் மக்களை ஏமாற்றி நெருங்கி வந்து பழையபடி விளையாடி மக்களை குருடாக்கி அதே இடத்திற்கு கொண்டு செல்லவே முயற்சிக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக ஒரு மாற்று வழியாக நாட்டை நேசிக்கின்றவர்கள் புதிய எதிர்க்கட்சியொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். ஏனென்றால் அவர்களுடன் நானும் 15-16 வருடங்கள் அரசியல் செய்துள்ளேன். நாட்டை சீரழித்த அந்த தலைவர்கள் அனைவருடனும் நான் நெருங்கி பழகி இருக்கின்றேன். இருப்பினும் இந்த மனிதர்களுடன் ஒருபோதும் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என 15-16 வருடங்கள் செல்லும் போது எனக்கு புரிந்தது. முன்னரே போன்று மீண்டும் தட்டு மாற்று முறையில் அரசாங்கங்கள் மாறும் என இனிமேல் நினைக்க முடியாது. அவ்வாறு நடக்கக்கூடாது என்றே நாமும் பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் மக்களை பழையபடி மூக்கணாங்கயிறு போட்டு பிடித்து ஏமாற்றலாம் என அந்த சிதைந்த எதிர்க்கட்சியினர் நினைக்கின்றார்கள். இருப்பினும் நாம் பார்க்கின்றோம், இப்போது மக்கள் இரவில் விழுந்த குழியில் மீண்டும் பகலில் போய் விழமாட்டார்கள் என நாம் நினைக்கின்றோம். மீண்டும் தட்டு மாற்று முறையில் அரசாங்கங்களை மாற்றப் போவதில்லை. கடந்த தேசிய தேர்தல்களில் மக்கள் அந்த கட்சியையும் அந்த தலைவர்களையும் எங்கே வைத்தார்கள் என்பது எங்களுக்கு மறக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 5 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. அடுத்ததாக அரசர்களாக தங்களை காண்பிக்கும் மொட்டு கட்சிக்கு 3 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 19 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. இதுவே கடந்த தேசிய தேர்தல்களில் அவர்களுக்கு மக்கள் வழங்கிய அங்கீகாரமாகும். ஆகவே இவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என நான் நம்பவில்லை. இவற்றை பிழையாக காண்பிக்க முயற்சிப்பதால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் அவை அப்படியே கரைந்து அழிந்து போக வேண்டும் என்றே கூற வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவை மீண்டும் உயிர் பெற்று வந்தால் அவர்கள் வருவது உங்கள் மீதான அன்பினால் அல்ல, அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கே ஆகும். இந்த நாட்டை விழுங்கிய ஒரு ஊழல் வலையமைப்பு உள்ளது. நாட்டின் பணம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த ஊழல் வலையமைப்பு சூழ்ந்துள்ளது. நமது நாட்டின் இந்த ஊழல் வலையமைப்பினை ராஜபக்சர்களும் அவர்தம் சிஷ்யர்களுமே வழிநடத்துகின்றார்கள். ஆகவே இந்த ஊழல் வலையமைப்பில் இருந்து நாம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதில்லை, ஊழலுக்கு எதிரானது. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது சற்று வேகமாக நடந்தால் நல்லது என நான் தனிப்பட்ட ரீதியாக நினைக்கின்றேன். அவ்வாறன்றி இந்த அரசாங்கம் கவிழ்வதை நாம் விரும்பவில்லை. ஏனெனில் இது கவிழ்ந்தால் மீண்டும் அந்த சிதைந்த எதிர்க்கட்சியில் இருக்கும் நாட்டை நாசமாக்கிய அந்த துரதிருஷ்டவசமான அரசியல் கலாசாரமும் அரசியல்வாதிகளும் மீண்டும் அதிகாரத்திற்கு வர முயற்சிப்பார்கள்.